விகாஸ் ஒரு கோகார்ட் ரேசர். அவன் தினமும் பிராக்டிஸ் பண்ணுவான். அவன் இந்தியாவுக்காக கோகார்ட்டிங் பண்ணணும்னு ஆசை. அவனுக்கு சொந்தமா அவன் கிட்ட ஒரு கோகார்ட் இருந்தது. அவன் ஒரு பெரிய குடும்பத்தை சேர்ந்த ஒரு பையன். கண்ணா, உன்னோட பிராக்டிஸ் இப்ப எப்படி போய்கிட்டு இருக்கு? ரொம்ப சூப்பர் மாம். நெக்ஸ்ட் மந்த் உனக்கு நேஷனல் ரேஸ் இருக்கு. ரைட்பா, எல்லாம் நல்லபடியா போயிட்டு இருக்கு இல்லையா? ஆமாப்பா, டயட்டும் சூப்பர், பிராக்டிஸும் சூப்பரா போகுது. எனக்கு நம்பிக்கை இருக்கு, நான் கண்டிப்பா ஜெயிப்பேன். ரொம்ப நல்லதுப்பா, நாங்களும் உன் மேல அந்த நம்பிக்கையோட தான் இருக்கோம். விகாஸோட அப்பா அம்மா விகாஸ் என்னைக்காவது ஒரு நாள் ஒரு பெரிய கோகார்ட்டரா ஆகணும்னு ஆசைப்பட்டாங்க. மனோஜ் சார் ஒரு பெரிய பிசினஸ் மேன். திடீர்னு ஒரு நாள் அவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்துடுச்சு. உடனே அவரை ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிட்டாங்க. டாக்டர் அவருக்கு ஆபரேஷன் பண்ணாரு. மனோஜ் சாரோட உடல்நிலை இப்ப சரியா தான் இருக்கு. ஆனா பாவம், அவரால் எழுந்து நிக்க முடியாது. ஏன் டாக்டர்? அவருக்கு அட்டாக் ஏற்பட்டதுனால அவர் வலதுபுறம் பேரலைஸ் ஆயிடுச்சு. இனிமே அவர் எப்பவுமே பெட்ல தான் இருப்பாரு. விகாஸும் மீனாவும் இந்த விஷயத்தை கேட்டதும் அதிர்ச்சி ஆயிட்டாங்க. மனோஜ் சாரோட ஹார்ட் அட்டாக் விஷயம் ஒரு பெரிய ஹாட் நியூஸா பரவிடுச்சு. அப்புறம் ஒரு நிமிஷத்துல அவங்களோட ஷேர்ஸ் எல்லாம் உயரத்துல இருந்தது கீழே இறங்கிடுச்சு. ஷேர் மார்க்கெட்ல ஒரு பெரிய குழப்பமே ஏற்பட்டுடுச்சு. மனோஜ் சார் வர இயலாத காரணத்தினால அடுத்ததா இருக்கிற போர்டு டைரக்டர் எல்லாத்தையும் பாத்துக்கிட்டாரு. ஆனா அவரால் எதையும் தடுக்க முடியல. ராத்திரியோட ராத்திரியா அவங்களுடைய கம்பெனி பேங்க் கரப்ட் ஆயிடுச்சு. பேங்க் அவங்களோட ப்ராப்பர்ட்டி, வீடு, ஜுவல்லரிஸ் எல்லாத்தையும் சீஸ் பண்ணிடுச்சு. விகாஸோட கோகார்ட்டை தவிர மற்றது எல்லாமே சீஸ்ட் ஆயிடுச்சு. விகாஸுக்கும் மீனாவுக்கும் என்ன பண்றது ஏது பண்றதுன்னு எதுவுமே புரியாம போயிடுச்சு. விகாஸ் தன்னோட அம்மாவை கூட்டிக்கிட்டு தன்னோட நண்பன் வீட்டுல தங்கறதுக்காக போயிட்டாங்க. கண்ணா, நாம ஏதாவது ஒண்ணு பண்ணித்தாப்பா ஆகணும். இப்படியே இருந்தா எப்படிப்பா? ஆமாமா, ஆனா என்னால என்ன பண்ண முடியும்? உன்னோட நண்பன் நாம தங்கறதுக்காக இந்த வீட்டை கொடுத்துருக்கான். ஆனா நாம நிரந்தரமா இங்க தங்க முடியாதுப்பா. நாம ஏதாவது செய்யணும்ப்பா. ஆனா அம்மா, நாம என்னமா செய்ய முடியும்? உன்னோட அப்பாவும் நானும் எங்களோட வாழ்க்கையோட ஆரம்பத்தை ஒரு தாபாவில இருந்து ஆரம்பிச்சோம். ஒரு தாபாவா இருந்தது ஹோட்டலா மாறுச்சு. ஹோட்டல்ல இருந்து இன்னும் நிறைய ஹோட்டல்ஸ், அப்புறம் இது ஒரு முழு எம்பையரா ஆயிடுச்சு. நாமளும் ஏதாவது சின்னதா ஆரம்பிக்கணும்ப்பா. சரிங்கம்மா. என்னால உனக்கு எல்லாத்தையும் சமைச்சு கொடுத்துட முடியும். ஆனா நீ இதை எப்படி வியாபாரம் பண்ணுவ? விகாஸ் யோசிக்க ஆரம்பிச்சான். நீ ஏன் ஒரு வண்டி கடை வாங்கிக்க கூடாது? கோகார்ட் எப்படிமா இருக்கும்? கோகார்ட்ல சாப்பாடா? இது வரைக்கும் நீங்க கேள்விப்படல. இது செய்யலாமா? இந்த புது ஐடியா ஒர்க் அவுட் ஆகும்ன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. சரிப்பா. மீனா தன்னோட வாழ்க்கைய சின்னதா ஆரம்பிச்சா. இப்ப வாழ்க்கை மறுபடியும் அதே இடத்துக்கு கூட்டிட்டு வந்துடுச்சு. ஆனா அவளுக்கு நம்பிக்கை இருந்தது, அவளால எல்லாத்தையும் மறுபடியும் சரி செய்ய முடியும்னு. மறுநாள்ல இருந்தே மீனா உணவுகளை சமைக்க ஆரம்பிச்சா. விகாஸ் தன்னோட கோகார்ட்ல பாக்ஸ வச்சான். அப்புறம் உணவுகள் எல்லாத்தையும் அந்த டப்பாவில அவன் வச்சான். விகாஸ், ஒரு வெஜ் பிளேட் 100 ரூபாய், அப்புறம் சிக்கன் பிளேட் 150 ரூபாய். சரிங்கம்மா. அப்புறம் ஞாபகம் வச்சுக்கோ, கஸ்டமர் கிட்ட எப்பவும் சிரிச்சுக்கிட்டே தான் பேசணும். சரிங்கம்மா. மீனா விகாஸ வழி அனுப்பி வச்சா. விகாஸும் புறப்பட்டு போனான். அவன் தன்னோட கோகார்ட்டை எடுத்துக்கிட்டு ஒரு பெரிய காலேஜ் கேட்டு கிட்ட போய் நின்னான். அப்புறம் அதுல அவன் போர்டு போட்டுட்டான். வெஜ் பிளேட் 100 ரூபாய், அப்புறம் ஒரு சிக்கன் பிளேட் 150 ரூபான்னு. இது என்ன? ஆமா, கோகார்ட்ல நீங்க சாப்பாடு வியாபாரம் பண்றீங்களா? ஆர் யூ சீரியஸ்? ஆமா, ஐ அம் டாம் சீரியஸ். எனக்கு ஒரு வெஜ் பிளேட் கொடுங்க. அந்த பொண்ணு விகாஸ் கிட்ட 100 ரூபாய் கொடுத்தா ஒரு வெஜ் பிளேட் வாங்கிக்கிட்டா. அந்த பொண்ணை பார்த்துட்டு இன்னும் நிறைய பேர் சாப்பாடு வாங்கறதுக்கு வந்தாங்க. அப்புறம் எல்லாரும் விகாஸோட கோகார்ட் கிட்ட இருந்து போட்டோவும் எடுத்துக்கிட்டாங்க. இங்க இருக்கிற கஸ்டமர்ஸ் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் விகாஸ் தன்னோட கோகார்ட்டை எடுத்துக்கிட்டு ஒரு மால்க்கு வெளியில போய் நின்னான். இந்த இடத்துலயும் அதே மாதிரி அவன் போர்டு போட்டிருந்தான். போர்டை பார்த்துட்டு சில பேர் அவன் கிட்ட வந்தாங்க. ஒரு வெஜ் தாலி கொடுப்பா. எனக்கு சிக்கன். விகாஸ் 2 பேருக்கும் சாப்பாடு கொடுத்தான். அற்புதம். அந்த ஆளு சாப்பிட்டுக்கிட்டே ஒரு வீடியோவை பண்ணாரு. அப்புறம் கோகார்ட் தாபா சோஷியல் மீடியாவில் வைரல் ஆயிடுச்சு. மறுநாள் மீனா டபுள் மடங்கு சாப்பாடு சமைச்சா. அப்புறம் விகாஸ் மறுபடியும் ஒரு முறை கோகார்ட்ல சாப்பாடு எடுத்துட்டு கிளம்பினான். இன்னைக்கும் அவன் அதே இடத்துக்கு தான் போனான். ஆனா இன்னைக்கு கூட்டம் அதிகமா இருந்தது. எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா அவனோட கோகார்ட் கூட சேர்ந்து ஒரு போட்டோவும் எடுத்துக்கிட்டாங்க. நான் உங்க கூட ஒரு போட்டோ எடுத்துக்கலாமா? தாராளமாங்க.
அந்த பொண்ணும் விகாஸோட கோகாட்ல போய் உட்காந்துக்கிட்டா. அப்புறம் அவ ஒரு போட்டோ எடுத்துக்கிட்டா. அப்புறம் அது சோஷியல் மீடியாவில் போட்டுட்டா. மறுநாள் விகாஸோட இந்த போட்டோவை ஒரு பிசினஸ்மேன் பார்த்தாரு. இவரு மனோகர் சாரோட பையனாச்சே, செக்ரட்டரி விகாஸுக்கு போன் போடு. விகாஸ் அந்த போனை எடுத்தான். விகாஸ், நான் உன்னுடைய அப்பாவோட ஃப்ரெண்ட் பல்ஜித் பேசுறேன்ப்பா. நான் உன்னுடைய போட்டோஸை சோஷியல் மீடியால பார்த்தேன். என்னப்பா பிரச்சனை? விகாஸ் அந்த மனுஷன் கிட்ட எல்லா விஷயத்தையும் சொன்னான். என்னுடைய கம்பெனி முழுகி போன போது உங்க அப்பா தான் எனக்கு ஆதரவு கொடுத்தாரு. அப்புறம் இன்னைக்கு நான் இந்த அளவுக்கு உயரத்துல இருக்கிறேன்னா அதுக்கு காரணமே உங்க அப்பா தான். உங்க அப்பா சீக்கிரத்துல குணமாயிடுவாரு. நான் இப்பவே அவரை பார்க்கறதுக்கு வரேன். பல்ஜித் டாக்டர் கிட்ட பேசினாரு. அப்புறம் மனோகர் சாரை யூஎஸ்ஏக்கு கூட்டிட்டு போனாங்க. அங்க அவருக்கு ஒரு நியூரோ ஆபரேஷன் நடந்தது. அப்புறம் அவரோட பேரலைசர்ஸ் குணமாக ஆரம்பிச்சது. இந்த நியூஸ் இந்தியாவோட நியூஸ் சேனல் அத்தனையிலயும் வந்தது. மறுபடியும் ஒரு முறை மனோஜ் சாரோட கம்பெனி ஷேர்ஸ் எல்லாம் உயர ஆரம்பிச்சது. எல்லாமே சரியாக ஆரம்பிச்சது. ஒரு மாசத்துக்கு அப்புறமா மனோகர் சார் தன்னோட மொத்த குடும்பத்தோட மறுபடியும் அவரோட வீட்டுக்கே வந்தாரு. கிட்டத்தட்ட அவரோடது எல்லாமே திரும்ப கிடைச்சிருச்சு. இதெல்லாம் நீங்க எப்படி பண்ணீங்க? கஷ்டமான சூழ்நிலையில எது சரின்னு படிச்சோ அதை நாங்க செஞ்சோம். எங்களுக்கு கோகாட் தாபா ஓபன் பண்ற ஐடியா கிடைச்சது. அதுக்கப்புறம் பல்ஜித் அங்கிள் கிடைச்சாரு. அவர்னாலதான் இதெல்லாம் சரியாச்சு. எதுவும் பண்ணல. பல வருஷத்துக்கு முன்னாடி நீங்க எனக்கு உதவி செஞ்சீங்க. இன்னைக்கு வாழ்க்கையில எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது. உங்களுக்கு நன்றி கடனை செலுத்துறதுக்கு. பெரியவங்க சொல்றது சரிதான். வாழ்க்கைன்றது ரொம்ப சின்னது. எப்பவும் நாம செய்யற நல்ல காரியங்கள் நமக்கு பின்னாடி உதவும்னு சொல்லியிருக்காங்க. மனோகர் சாரோட குடும்பம் எல்லா பிரச்சனைகள்ல இருந்தும் தாண்டி எழுந்து நின்னுது. இப்படி ஒரு விஷயம் நடக்கும்னு அவங்க நினைக்கவே இல்லை. ஆனா மீனாவோட மனசுல ஒரு நம்பிக்கை இருந்தது, எல்லாத்தையும் அவளால சரி பண்ணிட முடியும்னு. அதனாலதான் என்னமோ அந்த கடவுளும் அவளுக்கு துணையா நின்னாரு. அப்படி இல்லைன்னா ஒரு சாதாரண கோகாட் தாபா மூலமா இவ்வளவு விஷயங்கள் எப்படி சரியாக முடியும் சொல்லுங்க. மனோகர் சாரும் அவங்க குடும்பமும் நல்ல காரியங்கள் செஞ்சது இன்னைக்கு அவங்களுக்கு பலனை கொடுத்தது. அதனால எப்பவுமே நல்லதை மட்டும்தான் செய்யணும்.